அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வோம் என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக பெருமானாரின் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலாக ஏற்படுத்திய அந்த மெஹராஜுடைய பயணம் என்பதாக பல விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலுமிருந்து நாம் என்ன மாதிரியான படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதையும் நாம் அதிலே சேர்ந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ரபியுல் அவல் பிறை 12 முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் தொடர்ந்து மேலும் இதனுடைய தொடரை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த வரலாற்றையும் அந்த பயணத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை பற்றியும் சில சுருக்கங்களை மட்டும் நாம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்திய ஒரு வரலாறு தான் இந்த ஹிஜ்ரத் என்பது. ஹிஜ்ரத் ஏன் செய்யப்பட்டது? மக்காவில் முஸ்லீம்கள் பல ஆண்டுகள் கடுமையாக சோதனைகளை சந்தித்தார்கள். துன்புறுத்தல் மிகவும் அங்கே என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டால், அங்கே இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு அதிகரிச்சிச்சு. அப்பொழுது அல்லாஹுடைய அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மதீனாவை நோக்கி புறப்பட அல்லாஹ் கட்டளையிட்டான். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. தீனை பாதுகாப்பதற்காக தாயகத்தை விட்டு சென்ற ஒரு பயணம். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. தீனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய தாயகத்தையே விட்டு சென்ற ஒரு பயணம்தான் இந்த ஹிஜ்ரத் என்பது. இதை குறித்து அல்லாஹ் கூறுகிறான், இல்லா தன்சுருஹு ஃபகது நஸருஹுல்லாஹ். நீங்கள் அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து விட்டான் என்பதாக சூரா தௌபாவில் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவாசிங்க உதவி செய்யலை, ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பெருமானாருக்கு உதவி செஞ்சிட்டான். இதில் இரண்டாவது சம்பவம், அங்கிருந்து அவங்க கிளம்பின உடனே சவுர் குகையில் போய் தங்குறாங்க. சவுர் குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட போய் தங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சவுர் குகையில் தங்கியிருந்தாங்க. எதிரிகள் அவர்களை தேடி குகையின் வாயில் வரை வந்துட்டாங்க. அப்போது அபூபக்கர்ல கவலைப்பட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா யா அபூபக்கர் என்பதாக கூறினாங்க. கவலைப்படாதீங்க அபூபக்கரே, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக கூறினான். இந்த வார்த்தையும் சூரா தௌபாவிலே பதிவு செய்யப்படுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்து என்பதை நம்ம இங்கே பார்க்கணும். எதிரிகள் மிக அருகில் இருந்தாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தில் பயத்தை விட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை பெருமானுடைய அந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துது. இங்கே மூன்றாவதாக கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஹிஜ்ரத் நமக்கு கற்றுக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன என்பதை கவனிக்கணும். ஹிஜ்ரத் என்றால் ஊரை மாற்றுவது மட்டுமல்ல. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம், இன்னும் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஒரு ஊரில் சரியான மழை இல்லை, மக்கள் என்ன செய்கிறாங்க? நல்ல செழிப்பான இடத்த நோக்கி நகல்றாங்க. அப்போ துனியாவுடைய ஹிஜ்ரத் இது. குர்ஆன் ஹதீஸில் வருது, ஒருத்தர் பெண்ணை அடைவதற்காக ஹிஜ்ரத் செய்கிறார், பெண்ணு கிடச்சிரும். துனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாரு, துனியா கிடச்சிரும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஹிஜ்ரத் எதுக்காக இருக்கட்டும்? இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக உங்களுக்கு ஹிஜ்ரத் இருக்கட்டும், அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு கிடைப்பாங்க என்பதாக வருது. அருமையானவர், அப்போ ஒரு முஸ்லீம் பாவத்தை விட்டு விடுவது அது ஒரு ஹிஜ்ரத்து தான். தீய நண்பர்களை விட்டு விடுவது அதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான். ஹராமை விட்டு விடுவது அதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வாழ்க்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது, இதுதான் உண்மையான ஹிஜ்ரத் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகுபவனே உண்மையான முஹாஜிர் என்பதாக கூறினார். முஹாஜிர்னு யார்? ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு தஞ்சம் புகுந்து வந்த சஹாபாக்கள் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தாங்க. தீன் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக எல்லாத்தையும் இழந்தாங்க. மானம், மரியாதை, சொத்து, செல்வம் எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட வார்த்தையை, அந்த முஹாஜிர் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க.
வல் முஹாஜிருமின் ஹஜர மானஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகி இருப்பவனே உண்மையான முஹாஜிர். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். மேலும் பாருங்க, அபூபக்கர் தியாகத்தை பற்றி இங்கே சிந்திச்சு பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹிஜ்ரத் செய்யும் பெரும் பாக்கியம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் கிடைச்சிச்சு. அவர்கள் தனது செல்வம், நேரம், பாதுகாப்பு, உயிர் எல்லாமே அர்ப்பணம், எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணித்தாங்க. இது நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது வெறும் வார்த்தையால் இருக்கக்கூடாது, மாறாக அவர்களின் சுன்னாவை நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். பெருமானாருடன் இருந்து பெருமானாரை தன்னை காப்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்தை பிடிச்சிட்டாங்க. எனவே இந்த பாடம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி பெருமானார் எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் பெருமானார் தீன் வழியையும் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் எது வேணுமாலும் நாங்கள் என்ன செய்வோம், அபூபக்கர் போன்ற தியாகம் செய்வோம் என்ற அந்த மனப்பான்மை இங்கிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நடந்துச்சு, மதினாவில் ஒரு புதிய அத்தியாயமே உருவானுச்சு இந்த ஹிஜ்ரத்தின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதினாவை அடைந்த போது அங்குள்ள முஸ்லீம்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து அவங்கள வரவேற்றாங்க. மக்காவில் துன்பப்பட்ட முஸ்லீம்களுக்கு மதினா ஒரு புதிய வாழ்க்கையை திறந்துச்சு. மக்காவில் கஷ்டப்பட்ட முஸ்லீம்களுக்கு மதினா செல்லும்போது ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துச்சு. அங்கே என்ன செய்கிறாங்க, மஸ்ஜிது கட்டப்படுது, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சகோதரர்களாக ஆகுறாங்க. எப்படி குடும்பத்தின் சகோதரர்களாக. அன்சாரிகள் யார், மதினாலே இருக்கக்கூடிய வாசிகள். முஹாஜிர்கள் யார், மக்காவிலே இருக்கிறவங்க வாசிகள். ஏறத்தாழ ஒரு 450 கிலோமீட்டரில் பார்த்தா. அப்போ இவர்கள் இருவரையும் சகோதரர்களாக ஆக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இங்கே தான் என்ன செய்யுது, இஸ்லாமிய சமூகம் சகோதரத்துவத்திலிருந்து உருவாகுது. என்னங்க, சகோதரத்துவத்திலிருந்து. அப்போ ஏனைய நீ எந்த சமூகத்தையும் என்ன செய்யலாம், இணைச்சி இது உருவாக்கணும். இந்த ஆளுங்க, இந்த இவருங்க, இந்த இவங்க மட்டுங்க, அப்படியெல்லாம் இஸ்லாம். சகோதரன் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரை நம்ம பார்க்கணும், என்னுடைய சகோதரன் என்பதாக பார்க்கணும். இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அழகான வழிமுறை, பெருமானார் காட்டித்தந்த அழகான வழிமுறை. அங்கே இஸ்லாம் சமூகம் உருவாகுது, சகோதரத்துவ மார்க்கம் உருவாகுது. மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு சூழல் இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் உருவாது. இதுதான் ஹிஜ்ரத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு இடத்தை விட்டு வெளியேறுவது மட்டும் ஹிஜ்ரத் அல்ல, அல்லாஹுக்காக ஒரு தியாகம் செய்தால் அல்லாஹ் அதற்கு பதிலாக சிறந்ததை வழங்குவானாக. அருமையானவர்களே, இன்று நாம் பெறக்கூடிய படிப்பினை 5 விஷயங்கள். முதலாவது, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. அன்னைக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கருக்கு என்ன வார்த்தையோ அதே தான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பது தான் உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டால் அல்லாஹ் சிறந்ததை நமக்கு தருவான் என்பது பெருமானாருடைய இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கு விளங்குது. ஹிஜ்ரத் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. மூன்றாவது ஒரு பாடம், பாவத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்வோம். பாவத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்து தொழுகையை தாமதப்படுத்துவதை விட்டுவிடணும். தொழுமை தாமதப்படுத்துறதை விட்டுறணும். கெட்ட பழக்கங்களை விட்டுறணும். ஹராமை விட்டுறணும். 4வது விஷயம், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் என்பது இந்த ஹிஜ்ரத்திலிருந்து விளங்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நட்பு. இந்த மாதிரி ஒரு நட்பு நமக்கு தீனுடைய தியாகத்துக்கு வேணும் என்பது போன்று நல்ல நட்புகளை நமது ஈமானை வளர்க்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும், ஸலவாத் அதிகமாக ஓத வேண்டும், சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும், நல்ல குணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். தீனுக்காக நம்மிடத்தில் ஏதாச்சும் தியாகம் செய்வதற்கு என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ளணும். இதிலிருந்து இவற்றுடைய வெளிப்படையான எல்லா விஷயங்களையும் செய்து இதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும். நிறைவாக அருமையானவர்களே, மக்காவில் சோதனை, சவுர் குகையில் பதற்றமான சூழ்நிலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவில் லா தஹ்சன் இன்னல்லாஹுமான, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக கூறினார்கள். அந்த நம்பிக்கையுடன் தொடங்கிய ஹிஜ்ரத் பின்னர் மதீனாவில் ஒரு மகத்தான இஸ்லாமிய சமூகத்தின் தொடக்கமாக அமைஞ்சிச்சு. இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹிஜ்ரத் செய்வோம், ஒரு பாவத்தை விட்டு விடுவோம், ஒரு நல்ல அமலை ஆரம்பிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அல்லாஹு நன்மை உண்மையான முஹாஜிர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான உம்மத்தாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.